சின்ன சின்ன முருகையே சிங்கார முருகையே கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். அவன் செய்கிற விஷயம் பாராட்டப்பட வேண்டும். ஏதோ ஒரு விதத்துல மக்கள் கிட்ட போய் சேரணும். அதுதான் அவனுடைய மகிழ்ச்சியினுடைய எல்லை. அதுக்கு மேல எல்லையே இல்லை. இந்த பாடல் நிறைய சேனல்ல போட்டு இதுல பினான்சியலா சம்பாதிக்க தெரியல. ஆனா அது எல்லாரும் அவ்வளவு தூரம் பரவலா கேட்டு என்னை வாழ்த்தும் போது, அந்த பாட்டு இவ்வளவு பேர் பார்க்கும்போது எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்ணா இருப்பாங்க. அப்ப அந்த பாட்டு அந்த குழந்தை கேட்டு 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 வளர்ந்து பிரசவ வார்டுல குழந்தை பிறந்தனையும் அதுக்கு சில நினைவு போடுவாங்கல்ல. அப்ப அந்த சின்ன சின்ன முறையா பாட்டுக்கு கையசைச்சது, கால் அசைச்சது, அந்த குழந்தை இன்னும் வளர்ந்து இப்ப நான் கச்சேரி போற இடங்கள்ல அந்த குழந்தைகள்லாம் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட போட்டோ எடுப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகள் எங்கிட்ட பாடும். அந்த குழந்தைகளை பாட வைப்பாங்க. வில்லாளி வீரனையா வீரமணி கண்டனையா சுவாமியே திந்தகத்தோம் ஐயப்பா திந்தகத்தோம். நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த கடந்த காலங்கள் அப்படிங்கும்போது நிறைய இடர்பாடுகள் வந்திருக்கும், அது புரிஞ்சுக்க முடியுது. அப்படியானதெல்லாம் என்னவெல்லாம் உண்டு. ஏதாவது ஒரு கட்டத்துல இதெல்லாம் விட்டுறலாம் பேசாம, நம்ம அப்படியான எண்ணங்கள்லாம் உண்டு. எப்படி இருந்தாலும் வருஷத்துல ஒரு 70 கச்சேரி 80 கச்சேரி பண்றோம் அப்படின்னா ஒரு 30-40 கச்சேரியில் அந்த மாதிரி உணர்வுக்குலாம் கொண்டு வந்துருவாங்க.